நவம்பர் 29ஆம் நாள். வாக்கு. தானியேல் புத்தகத்தில் அவருடைய அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு, எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும் என்று இறுதி காலத்தை பற்றி பேசுகிற தானியேல் வாசகங்கள், தானியேலின் வார்த்தைகள். மேலும் நற்செய்தியிலும் அப்படித்தான் நமக்கு அந்த இறுதி காலத்தை பற்றி சொல்லுகிற போது இயேசு ஆண்டவர் எச்சரிக்கைகளை விடுக்கிறார். இந்த உலகம் போகிற சிற்றின்பங்களின் பின்னால் குடிவெறி, களியாட்டம், மேலும் மந்தம் அடைந்து வாழுகிற வாழ்வு, கவலையினால் அடைந்திருக்கிற வாழ்வு, இவையெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகள். சிக்க வைக்க எதிரி நம்மை அடிப்பதற்காக வைத்திருக்கிற சூழ்ச்சி நிறை விடிகள். எச்சரிக்கையாயிருந்தால் அவற்றிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதே போல் இந்த கடைசி நாள் என்பது, இறுதி காலம் என்பது நாம் அனைவரும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே நாம் இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி விழிப்பாயிருந்து அவரிடத்தில் மன்றாடுகிறது தான் நாம் எடுக்க வேண்டிய முயற்சி. பல பேர் கேட்கலாம், ஜெபித்தால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, நீ என்ன அடையப் போகிறாய்? 101 தலைவன் அவனிடத்தில் அவன் வேண்டி நின்ற போது இயேசு உடனே சொல்லுகிறார், நான் வந்து உன் மகனை குணப்படுத்துவேன். அதுபோல மன்றாடுகிற போது நமக்கு அருகிலே இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் வாழுகிற போது விழிப்பாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருக்கவும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வினாக்களாக, துன்ப நேரங்களில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை என் நிலையில் இருக்கிறது? அடுத்து, இறைவன் முன் ஜெபிக்க வரும்பொழுது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேனா? இறுதி காலம் என்று வருகிற போது அதற்கான எச்சரிக்கை உணர்வையும் விழிப்புணர்வையும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஆசிரியம் அவரிடம் வேண்டுகிறேனா? சிந்திப்போம். ஆமென்.